பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு எப்போ ஒரு பிரைட் ஃபியூச்சர் வரும், ஏனோ சில காரியங்கள் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வரவே இல்லையே, எப்பொழுது எனக்கு நடக்க போகிறது? இதோ இந்த நாள்ல கர்த்தருடைய மிகுந்த வெளியேற பெற்ற அந்த வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிற பொழுதே எல்லா இடத்துல இருக்கிற இருள் விலகும், கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் போற பாதை, என் வாழ்க்கை இருளா இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் பகைவர்கள் எனக்கு எதிர்த்து வர்றாங்க, என்னை எதிர்த்து சூழ்ச்சி. அந்த நிலையில தாவீது அறிக்கை செய்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். சொல்லுங்க, நான் எந்த இடத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறனோ, என்னை யார் படிக்க வைக்க போறாங்க? நான் நல்லா வந்துருவேனா? நான் நல்லா முன்னேறினா? ஏசப்பா மட்டும் நம்பி இருக்கிறேனே. அருமையான சகோதரனே, வாலிப செல்வங்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே, நீங்க என் விளக்கை ஏற்ற வல்லமை உள்ளவர். இந்த குடும்பத்துக்கு எனக்கு கட்டி கொடுத்திருக்கிறாங்க, இந்த குடும்பத்துல வந்துட்டேன், மிகுந்த மனவேதனை, பெற்றோர் இடத்துல சொல்ல முடியல, வீட்டுல கணவன் இடத்துல சொல்ல முடியல, புகுந்த வீட்டுல மிகுந்த கஷ்டத்துல இருக்கிற அருமையான மகளை உனக்காய் சொல்லுகிறேன், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்கிற வசனத்தை உன்னுடைய இருதயத்தை நீ சொல்லி ஆண்டவர் பாதத்துல ஜெபிக்க எந்த இடத்துல கட்டப்பட்ட சூழ்நிலை, கணவனிடத்திலையும் சொல்லி அழுக முடியல, பெற்றோரிடத்தையும் சொல்ல முடியல, மிகுந்த மனக்கலக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்த நாள்ல இந்த வார்த்தையை உனக்கென்று கொடுக்கிறார். மகளே, ஆண்ட இடத்துல சொல்ல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எந்த காரணத்தினால வாழ்க்கையின் எதிர்காலம் இருள் அடைந்தது போல இருக்கிற, இருள் அடையல, இருள் உன்னை மேற்கொள்ளல. நீ தேவனுடைய பிள்ளை, இருள் உன்னை மேற்கொள்ளாது. என் கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். கட்டப்பட்ட சூழ்நிலை, இருள் சூழ்ந்திருக்கிறது போல இருக்கிற சூழ்நிலை மகிழ்ந்து களி கூர்ந்து தேவ சமூகத்துல சந்தோஷமா ஓடிக்கொண்டிருந்த மகள் இன்றைக்கு உன்னுடைய இருள் சூழ்ந்தது போல இருக்குல்ல. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது. தாவீது தேவனை துதித்து ஆராதித்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஏனோ சில காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது போல் இருந்தது. அவர் செய்த ஒரே காரியம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அன்பான மகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு, கர்த்தாவே என் விளக்கை ஏற்றுவீர். என் சூழ்நிலைகள் மாறும், எல்லா காரியங்கள் மாறும். நான் சொல்லாமலேயே என் கணவன் காரியங்களை குறித்து புரிந்து கொள்ளுவார். என் சூழ்நிலைகள் மாறும். நான் இருக்கிற இடத்துல இருளை என் ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். இதை சொல்லி ஜெபிக்க இந்த வார்த்தை உன்னை சந்திக்கிற நாள்ல இருந்து 21 நாட்கள் தேவ சமூகத்துல உடன்படிக்கையோடு சொல்லு, ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்ப. சங்கீதம் 18:8-28 வசனத்தின்படி, ஆண்டவரின் விளக்கை ஏற்றுவீர், ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரே பல பேர் பல விதமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரின் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவனுக்கு ஒரு பிள்ளை ஆசீர்வாதத்தை கற்பு தரிக்கும்படியா ஆண்டவர் உதவி செய்ய போறார். தேவனுடைய கரம் உண்மையில அமரும். உன்னை இழிவாய் பேசினவங்க, உன்னை கஷ்டப்படுத்தி நடத்தினவங்க எல்லாரும் உன்னை பார்த்து வெக்கி நாணம் அடைய போறாங்க. எப்படி தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிற பொழுது இந்த நாள்ல இருந்து இந்த வசனம் கடந்து வர நாட்கள் இருந்து சொல்லிக்கொண்டே 21 நாட்கள் ஆண்டவரே உங்க பாதத்துல அறிக்கை செய்து கொண்டே இருப்ப. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லி உனக்கு விசேஷமாய் செபிக்க போற. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளுக்காக உடைய பாதத்துல செபிக்கிற. ஆண்டவரே, எந்த இடத்துல இருளா இருக்கிறது போல் இருக்கிறதோ, எந்த இடத்துல பெரிய நிந்தனை அவமான கஷ்டத்துல போய்கொண்டிருக்காளோ, ஆண்டவரே அந்த மகளுக்காய் ஒரு விடுதலை வருவதாக. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது என் கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாக்குவீராக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மகளே, அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும், எந்த இக்கட்டின் சூழ்நிலை, என்ன போராட்டம், என்ன கலக்கம், எந்த நெருக்கத்தின் மத்தியில் நீங்க போய்கொண்டிருந்தாலும், உங்க இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்காக அவர் வைராக்கியம் எடுக்கிறார். சங்கீதம் 18:28 ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேல முத்தரிக்கிற விடுதலை, சுகம், பலன், ஆறுதல், தெய்வீக கிருபை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இருள் வெளிச்சமாய் மாறும். God bless you.